வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ முடியல, வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நேற்று நம்ம சொல்லியிருந்தது கிட்டத்தட்ட நடக்கலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம தலைப்புக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அடைஞ்ச மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஆனால் ப்ரிடிக்ஷன் என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த சேனலுக்கு கீழே மார்க்கெட் பிரேக்கான வெர்டிக்கலாக ஃபால் ஆகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அந்த வெர்டிக்கல் ஃபால் வந்து 18,880 அப்படிங்கிற வரைக்கும் வெர்டிக்கல் ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் தான் கிளியராக நடந்துருந்துச்சு. மற்றபடி நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் என்னோடய எதிர்பார்ப்பு வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகாது அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்தேன். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 19,50 அந்த ரேஞ்சு விட்டு இறங்காதுன்னு நினச்சேன். இந்த சேனலுக்குள்ளே தான் இருக்கும் மார்க்கெட். ஒன்று சைடுவேஸாக இருக்கும், இல்லைனா மார்க்கெட் கேப் அப் வந்து புல்லிஷ்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாட்டினாலும் நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்த பிரேக் பண்ணால் வெர்டிக்கல் ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் தான் நடந்துருந்துச்சு. சரி வாங்க நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். இப்போ எல்லா ட்ராயிங் டவுனும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. டே கேண்டில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தோம்னா, கண்டினியூ வெர்டிக்கல் ஃபால். இது நியூஸ் பேஸில் வர்றப்போ நம்மளால் அந்த நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்னோட ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கணும், ஆனால் போகல. அது காரணம் நியூஸ்னால தான். ஸோ அடுத்து என்ன மாதிரி இருக்கா எப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கமாக போகிற மாதிரி நம்ம டேவோட ஹைலையும் லோலையும் ப்ளூ கலர் லைன் போட்டுருவோம். $19,041 ஹை, லோ வந்து 18,837. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஆல் டைம் ஹை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஆல் டைம் ஹையை விட்டு பிரேக் ஆகிருக்கக்கூடாது. மார்க்கெட் வந்து அதையும் க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து ஃபால் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா, இந்த டே கேண்ட் லிவில் வச்சு சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 18,645 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இப்போ வந்து வீக்லியில் வச்சுருக்கேன். வீக்லியில் பார்த்தோம்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம். இந்த ட்ரெண்ட் லைனில் தான் அடுத்தது ஒன்று அந்த 18,650 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் திரும்பணும். அப்படி திரும்பலான்னு இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டால் வீக்லியோட ட்ரெண்ட் லைன் தொட்டால் மட்டும்தான் மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்பாக தெரியுது. ஒருவேளை நாளைக்கு இந்த இடத்துல திரும்பலான்னா மார்க்கெட் வந்து இன்னும் பெரிய ஃபால் தான் வாய்ப்பு இருக்கும். இப்போ நம்ம 15 மினிட்ஸில் வச்சுட்டு என்ன மாதிரி நகரத்து வாய்ப்புன்னு பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து எல்லோ ஜோன். இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் இருந்தால் மார்க்கெட் வந்து சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இதுக்குள்ள இந்த இன்னையோட ஹைக்கும் இந்த எல்லோவுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி ஒரு வேளை இந்த இடத்த பிரேக் பண்ண இன்றைக்கி லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மறுபடியும் வெர்டிக்கல் ஃபால் தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். வெர்டிக்கல் ஃபால்னால் கிட்டத்தட்ட 18,646 வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுங்க, ரோஸ் கலர் லைன். இந்த லைனை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து என்ன தான் ஹை போனாலும் மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆக தான் வாய்ப்பு. அந்தமாதிரி செட்டப் வந்துட்டாங்க. மார்க்கெட் வந்து பையிங் வாய்ப்பு கம்மியாக தான் தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தவரை என்ன தான் புல்லிஸ் கொடுத்தாலும் மார்க்கெட் திருப்பி இந்த ரோஸ் கலர் தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் திருப்பி கீழே போக தான் வாய்ப்பாக தெரியுது. நாளைக்கு ஒரு மூமெண்ட்னு பார்த்தோம்னா, வரைபடத்தில் வரைஞ்சிட்டோம்னா, ஒன்று இந்த இந்த எல்லோவுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு சைடேஸ் கொடுத்துட்டு இன்னையோட ஹைக்கு போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த ஃபால் ஆனால் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி வெர்டிக்கல் ஃபால் தான் ஆக வாய்ப்பு. இப்போ லெவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா 18,903 ஒரு லெவல்ஸாக இருக்குது. பாக்கி லெவல்ஸ் வரைகிறதுக்கான செட்டப் இது இல்லை. நம்ம டே வியூவில் வச்சு பார்ப்போம். இப்போ லெவல்ஸ்னு பார்த்தோம்னா சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 18,777 சப்போர்ட்டாக இருக்கும். 18,723 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது 18,646 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வந்து ஃபாலுக்கு தான் அதிகமான வாய்ப்பு. ஒருவேளை கேப் அப் இருந்தால் வேணால் அவன் டேயோட ஹையை தொட்டு திருப்பி மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டியை பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டி தான் சொல்லியிருந்தோம்னா ஒரு பிளாக் லைன் போட்டிருந்தோம், ஸ்டாப் லாஸ் லைன். இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழே வரது வாய்ப்பு இருக்கும். அப்படியே வந்தாலும் இந்த சேனலில் திரும்ப வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இது பிரேக் பண்ணால் வெர்டிக்கல் ஃபால்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த பிரேக் பண்ணாங்க மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஃபால் கொடுத்தாங்க. நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி வந்து பெரிய ஃபால் ஆனிச்சு. கிட்டத்தட்ட 1.5% 1.5% வரைக்கும் இறங்கினாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அப்படியே கன்சல்டேஷன் இதுக்குள்ளேயே மார்க்கெட் நின்றுட்டாங்க. சரி நாளைக்கு என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக நிஃப்டி மாரி போட்டுருவோம். இப்போ டே கேண்டில் வச்சுறேன். வழக்கமாக போகிறப்ப டேயோட ஹை லோ ப்ளூ கலர்.
இன்றையோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 42,716, லோன் பார்த்தீங்கன்னா 42,105. சரி ஓகே, என்ன மாதிரி நகரத்து வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீக்லியில் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ட்ரெண்ட் ரிவர்ஸுக்கான வாய்ப்புன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இது ரொம்ப கீழே இருக்க மாதிரி தெரியுது. நம்ம டார்க் க்ரீன் போட்டால் வீக்லியில் போட்டிருப்போம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டைரெக்ட் திரும்புகிறா இருந்தால் 40,350 இந்த ரேஞ்சு வந்தால் தான் மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்பு. ஸோ நாளைக்கு என்ன மாதிரி நகரத்து வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இப்போ 5 மினிட்ஸ் வியூவில் வச்சுருக்கோம். 5 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு நாளைக்கு டேவோட லோவை பிரேக் பண்ண 42,105 இது பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு திருப்பி 41,670 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. இந்த 41,650 அந்த 60ஐயும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து அடுத்த 41,100 லெவல்ஸ் தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பாக தெரியுது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வழக்கமாக போகிறது எல்லோ ஜோன் போடுவோம். இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா ஒரு டேவோட ஹை வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 42,715 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது என்ன மாதிரி இருந்தால் வரைஞ்சிரும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்கிட்டு ஆனால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை மார்க்கெட் வந்து இந்த டேவோட லோவில் ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு திருப்பி வேணால் இந்த என்னோடய ஹையோட தொட்டு திரும்பி ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக தெரியுது. மார்க்கெட்டை பார்த்து நாளைக்கு வாய்ப்பு இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 42,373 ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து இன்றைக்கோட டேவோட ஹை 42,716 ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 42,995 43,000ங்கிறது அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மார்க்கெட் வந்து கேப் டவுனில் இருந்தால் மார்க்கெட் டவுன், கேப் அப்பில் இருந்தால் சைடு வேஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.